ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் தான் உங்கள் நல்ல நிஷா. டுடே என்ன விலாகுன்னு பார்த்துடலாமா? நம்ம பண்ணாரி அம்மன் கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். யார் யாருக்கெல்லாம் பண்ணாரி அம்மன் கோயில் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம கோயிலுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக மழை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிளைமேட்டும் மழை வர மாதிரி தான் இருந்தது, சில்லுன்னு. மழை வந்துருச்சு. சரி, மழை நிற்கிற வரைக்கும் பெட்ரோல் பங்க்கில் நிற்கலான்னு சொல்லிட்டு நின்றுட்டு, மழை நின்னதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே புளிய மரம் ஃப்ரெண்ட்ஸ். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வண்டியில் போகிறது ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வண்டியில் போகிறப்ப தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வியூ என்ஜாய் பண்ண முடியும். டூ வீலரில் மேக்ஸிமம் டூ வீலரில் ஃப்ரெண்ட்ஸ், டூ வீலரில் போகிறப்ப நல்ல வியூவை என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் அதே மாதிரி டூ வீலரில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ், அது வில்லேஜ் சைடுன்னு சொல்லலாம், இல்லை சிட்டினும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் மேக்ஸிமம் அந்த சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போனீங்கனாலே மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். நம்ம இப்போ பண்ணாரி அம்மன் கோயில் வந்துட்டோம். பண்ணாரி கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக சாமியை கும்பிட்டு எல்லோரும் நல்லா இருக்கும்னு சொல்லி வேண்டிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ லாஸ்ட்டாக எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குக்கு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக கோயிலுக்கு வந்துட்டு பார்க்குக்கு போகும்போது நம்ம பாதி பார்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் காமிச்சிருப்போம். பாதி தான் ஃப்ரண்ட்டில் நின்று வியூ மட்டும் போட்டிருந்துருப்போம். இப்போ லாஸ்ட்டாக உள்ளே போயிட்டு நம்ம போட்டிங்கெல்லாம் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போட்டிங் போகிறப்ப பார்த்திங்கன்னா கிட்ஸு, அடல்ட்ஸு எல்லாருமே போகலாம். ஆனால் 2 போட்டிங்ஸ் தான் வச்சுருந்தாங்க. மேக்ஸிமம் வந்து மோட்டர் போட்டிங் தான் வச்சுருந்தாங்க. மோட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிருந்தோம். பெடல் போட்டிங் இல்லை. பெடல் போட்டிங் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம மேலே போய் வியூ பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். கீழ்பவானி ஆறு டேம் வந்து கீழ்பவானி ஆறு கீழே போயிட்டுருக்கு ஆறு மாதிரி, போய் பாருங்கள் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. சரி, ஓகே. மேலே போயிட்டு பார்த்தோம்னா வியூலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேலேருந்து பார்க்கவே நல்ல வியூ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கீழ்பவானி ஆறு போயிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே ஒரு கோயில் மாதிரி இருக்குது. அது என்ன கோயில், என்ன சாமி இருக்காங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யார் யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கை விட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பிட்டு நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன். ஹஸ்பண்டும் நானும் லாங்கில் எங்கே போனாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் தூரம், ஹஸ்பண்ட் கொஞ்சம் தூரம் வண்டி ஓட்டுவோம். அதே மாதிரி இந்த டைம் நான் வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா ரிலாக்ஸ்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம போகிறப்ப மழை வந்தது. ரிட்டன் நம்ம கோயில் போயிட்டு வரும்போது மழை ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மழையெல்லாம் இல்லை. ஆனால் கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பனி அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ரிட்டன் பார்த்தீங்கன்னா நான் பைக் கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட பைக்கை கொடுத்துட்டேன். அவங்க தான் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க.